இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 16ஆம் தேதி 2024, திங்கட்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் திருநாள். அற்புதமான நாள் இன்றைய நாள். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, பிரதமை திதி. அதுலேயுமே விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். முடிஞ்சால் உளுந்து வடை சுவாமிக்கு போட்டு அதை நீங்கள் சாப்பிட்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப கஷ்டம் முடியாதுன்னா சிம்பிள் சொல்யூஷன், காலையிலேயே வெந்நீரில் லைட்டாக பசு நெய் ஊற்றி சாப்பிட்டு போயிடுங்க. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. இன்றைய நாள் மார்கழி மாதம் ஆரம்பம். கண்டிப்பாக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் பெருமாள் வழிபாடு செய்வது திருப்பாவை, திருவம்பாவை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாசுரங்களை சொல்ல சொல்ல உடம்பு மட்டும் கிடையாது, மனசும் சுத்தி அடையும். தேர் ஆர் லாட் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ், வேறு வேறு விதமான எனர்ஜி லெவல்ஸ் இருக்கிறது. பரமாத்மனை அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஒரு மார்கழி மாதம். இதில் பெருமாள் வழிபாடு செய்வது, தான தர்மங்கள் செய்வது, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஃபேமிலி நல்லா இருக்கும். எல்லா விதத்துலையுமே சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். இன்றைய நாளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் சனி ரெண்டுமே ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. சந்திரன் என்ற நட்சத்திரம் ராகு. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புணர்ப்பு தோஷம்னா பொதுவாக நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, பொருளாதாரம் மேம்படும், வேலைகளில் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நடக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம். வரவேண்டிய பாக்கி தொகை எது இருந்தாலும் இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ள பணம் வரும். அதுவும் 3ஆம் இடம்னா அக்கம் பக்கத்து வீட்டாரோட அவங்களோட தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பிரச்சனை இதுக்குள்ள நீங்க போகாம இருக்கிறது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பெண்களுக்கு வேற லெவல் இருக்கு. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பேச்சு திறமை, குடும்பத்துல வரவேண்டிய பாக்கிகள், வரவேண்டிய ரொம்ப முக்கியமான பணம். 2-3 நாளாக செலவுக்கு பணம் இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மாத கடைசி வேற வந்துடுது. 15ஆம் தேதி வரைக்கும் நான் ராஜா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு தான் ஒரு மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபருடைய வீட்லேயுமே இருக்கும். அது இன்றைய நாள் ஆரம்பிக்கிறதே பணம் வர கம்மியாகிட்டு இருக்கு. மாத கடைசி வேற வருது, நியூ இயர் வேற வருது, மார்கழி மாதம் வேற ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பண வரவு, தன பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு பதட்டம் இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் யாருன்னு கேட்டால் மிதுனத்தில் பிறந்தவங்க தான். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம தகுதிக்கு மீறிய விஷயங்களை பார்க்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். மனோதிடம், தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். நினைத்த காரியங்களை குறி வச்சா கண்டிப்பாக விழுகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாள் முழுக்க முழுக்க இருக்கப்படுது. ஞானம், புத்தி, வைராக்கியம் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. முழுக்க முழுக்க பணம் தான். இன்றைய நாள் ஃபுல்லாக கமர்ஷியலாக தான் இருக்கும். தேவையில்லாத நபர்களுடைய சவகாசத்தை தவிர்ப்பது நன்று. அவ்வளோதான் இன்றைய நாள். வேற ஒன்றுமே நெகட்டிவாக நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், நிறைய வேலை தொழில் அந்தஸ்துகளுக்காக பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நண்பருக்கு ரொம்ப முக்கியமான உதவி தேவைப்படுறது. அந்த நண்பருடைய உதவிக்கு நீங்க போய் பக்கத்தில் நின்று அந்த விஷயத்த முடிச்சு கொடுத்துட்டு வருவீங்க. கொஞ்சம் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் நிறைய நல்ல காரியங்கள், சத்காரியங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது. அதாவது நம்ம செய்யக்கூடிய தானம் எவ்வளோன்னு சொன்னால் யாருக்கு போகும், அந்த தானம் எடுத்துக்கூடிய நிலைமைகள் அவங்க இருக்காங்களா, அவங்களால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமான்னு தெரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணுறது நல்லது. கடன் தொல்லைகள்லேருந்து சற்று நீங்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு வேலைகளில் மாற்றங்கள் கூட ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய நாள். அதிர்ஷ்டம்னா சும்மாலாம் அல்ல, பெரிய அதிர்ஷ்டம் தான். நான் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல ரொம்ப முக்கியமா திருவாதிரை நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சனியும் பார்த்தீங்கன்னா கரெக்டா திருவாதிரை நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். வேலை, தொழில், அந்தஸ்துகள், உத்தியோக வியாபாரத்துல கண்டிப்பா ப்ரமோஷன் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கிஃப்டா பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பகுமானம்னு சொல்லுவோம், எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு நண்பர் மூலியமா ஒரு நல்லது நடக்கிறது, ஒரு மூத்தவங்க நமக்கு ரொம்ப சப்போர்ட் ஆதரவா இருக்கிறது. ரொம்ப கஷ்டமா இந்த டேட்ல பணம் வரணும், ஆனா பணம் வந்தாதான் என்னோட தொழில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஆனா தொழில் முடங்கக்கூடிய நிலைமைகள்ல டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க மூத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் பொசிஷன்லேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. முழுக்க முழுக்க பரமாத்மனுடைய ஆசீர்வாதம், நரசிம்மனுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு எதிர்பார்க்காத பல நல்ல காரியங்கள் நடக்கும். அது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை ஒட்டி இருக்கும். ஹெல்த் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது. ராசியா நிறம் கிரே நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும். வேலைக்காக நிறைய சுத்துற மாதிரி வரும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கனரகம் சம்பந்தப்பட்ட தொழில் வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி யாரெல்லாம் நெட்வொர்க்கிங் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும். 2 நாள் நண்பருடன் சேர்ந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய தனலாபம் வரக்கூடிய அற்புதமான நாள். எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். செய்கிற வேலையில் கண்ணியம் இருக்கும். முக்கியமாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய அற்புதமான நாள். அருமையாக இருக்கு, எந்த பாதிப்பும் கிடையாது. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம், சங்கல்பம் அற்புதமாக இருக்கு. நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடும். அதனால்தான் அந்த சங்கல்பம் அந்த வார்த்தையை நான் உபயோகிச்சதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா பொதுவா பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காருன்னா அதிர்ஷ்டம்ங்கிறது கைகூடி வரக்கூடிய நாள். சூரியன் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, சந்திரன் உட்கார்ந்தாலும் சரி. சந்திரங்கிறது மனோகாரகன். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றாரு. தனலாபங்கள் கைகூடி வரும். ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமாக முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, பிரேத தோஷம் இருக்குது. வீட்டில் முன்னோர்களில் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் நடந்திருக்குன்னா இன்றைய நாள் ஒரு க்ஷணம் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வது, அல்லது உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்கிட்டு சென்று இந்த காரியத்தை எடுத்து பண்ணும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ணோன்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். சின்ன சின்ன தடை தாமதங்கள், சின்ன சின்ன அலைச்சல், அவ்வளோதான். வேற நெகட்டிவாக நடக்காது, எல்லாம் பாசிட்டிவாக முடியக்கூடிய அற்புதமான நாள். ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கரெக்டாக ஆவணங்களை சரி பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் எடுத்துட்டிங்களான்னு பார்க்கணும், லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஆர்சி, ஐசி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று அந்த வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பொதுவாக ராகு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு பராமரித்த செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு முக்கியமான கம்யூனிகேஷனில் தடைப்பட்டு சாயந்தரத்துக்கு அப்புறம் அது வரும். அதனால் பெருசாக நெகட்டிவ் ஆகணும்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன் ஜென்ரலாக பார்க்கும் பொழுது ஒரே நட்சத்திரத்துக்கு தான் ஒரு 2 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம். அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு போகலாம். முக்கியமான வழிபாடுகளில் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க, சிரேஷ்டமான வழிபாடாக இருக்கப்படுது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயமே என்றால் நிறைய புது மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது பக்கத்து ஊருக்கு சென்று வருவது, இல்லை பக்கத்து ஊர்லேருந்து வந்து நம்மளை பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு பிரயாணத்தை ஒட்டியும் புது மனுஷாலுடைய சந்திப்பும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாகவும் நமக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று நடந்து முடியும். ஆனால் என்னென்னா முடிகிற வரைக்கும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடம்னா ஈஸியாக திருஷ்டி பட்டுரும். நிறைய பேருக்கு திருஷ்டிப்பட்ட பல பேர், அதுவும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அல்லது தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய பல பேருக்கு திருஷ்டி பட்டதுன்னா எந்த இடத்த எஃபெக்ட் பண்ணால், ஒன்று கால், இல்லைன்னா தொண்டை, இது 2 தான் எஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டிக்கும். ரீசன் என்ன, அவ்வளோ திருஷ்டி. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதை மட்டும் பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோக வியாபாரத்தில் அபிவிருத்தி, வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும். இல்லைனா வீட்டுக்கு போனால் சின்ன சின்ன உத விழுகும், அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. நன்னா இருப்பீங்க.
சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையே வராது. இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன். போட்டி போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிறது. ஆன் டார்கெட். எனக்கு இவர் தான் முடிக்கணும், எனக்கு இதுதான் முடிக்கணும், இந்த டைம்குள்ளே முடிக்கணும், இப்படி தான் அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக ஒன்று ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியாக விவரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் பணம் வருமானா கண்டிப்பாக வரும். கடன் திருப்பி கட்ட முடியுமான்னு செக் பண்ணிக்கங்க. என்னால் தேவையில்லாத சின்ன சின்ன பகைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வயிறு உபாதைகள் கூட ஏற்படும். கவனம் தேவை. முதல் விஷயம், வீட்டில் மனைவி கூட விட்டு கொடுத்து போகணும். டென்ஷன் ஆகக்கூடாது. அதே மாதிரி கணவர் கூட கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது நன்று. மற்றபடி பெரிய ஒரு இஷ்யூன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. தனலாபங்கள் கைகூடும். ஏதாவது பணம் வரணும்னா வரும். வேலையாட்கள் மூலியமாக சின்ன சின்ன தகவல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கும்ப ராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா மனசு சலனப்படும் சொல்லுவோம்ல. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மனசு அலபாயம். இது கரெக்டா, அது கரெக்டா, பரவாயில்ல, வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தானே, நம்ம என்ன வேணா பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி விசித்திரமான எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லாத எண்ணங்கள். எப்பவுமே தர்மம், அறம், நெறி தவறாமல் இருக்கக்கூடிய வாழ்வு தான் நல்ல வாழ்வு. அதனால யாரோ சொல்றாங்க, நிறைய படங்கள்ல சொல்றாங்க அப்படின்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. யூ ஆல்சோ ஹவ் காட் அ ஃபேமிலி. உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, உங்களுக்குன்னு குழந்தை இருக்குது. குழந்தைகளுடைய நலன் கருதி பல விஷயங்களை நீங்கள் அதெல்லாம் சில விஷயங்கள் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இன்றைய நாள் இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பொதுவாக அந்த சந்திரன் கனெக்ட் ஆகக்கூடிய நட்சத்திரத்திலேயே சனியும் நிற்கிறது. அது உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கெட்ட கெட்ட கனவுகள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷனுங்கிறது ஆழ்நிலை தியானம். அந்த தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீய எண்ணங்கள், கெட்ட ஆட்களுடைய கண் பார்வை இதெல்லாமே நீங்க பெறக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கோவத்திலையோ, டென்ஷன்லையோ, ஆக்ரோஷத்திலையோ, சந்தோஷத்திலையோ பணத்தை விட்டுறாதீங்க என்ற நாள். அதை மட்டும் பார்த்துட்டா போகும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே கணக்கச்சிதமாக நீங்கள் பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாள். பிரதமை திதி அன்னைக்கு பொதுவாகவே இந்த மீன ராசி நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே நீங்கள் போய் பிளான் பண்ணால் போகிற அது நடந்து முடிஞ்சிடும். எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எந்த விஷயத்தை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு தெரியலன்னு இருந்தால் கூட பிரதமை திதி அன்னைக்கு நீங்கள் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள், கரெக்டாக பிளான் பண்ணது அப்படியே பட்டு 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 நடக்கும். நமக்கு தெரியவே தெரியாது, நடக்குமான்னு கூட டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் அந்த நாளில் பார்க்கும் பொழுது, அந்த திதியில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மீனத்துக்கு பெரிய ஏற்றம். ஸோ நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். முக்கியமான வழிபாடுகளில் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சிரேஷ்டமான வழிபாடு. ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதில் முதல் ராசி லக்னம்னு சொன்னால் மிதுனம், இரண்டாவது கும்பம், மூன்றாவது துலாம். யாருக்கு அமோகமாக இருக்குது, அதாவது ட்ரை பண்ணாமையே எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னமாக சிம்மம், இரண்டாவது மேஷம், மூன்றாவது தனுசு. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.